ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர்க்கு முன்னாடி எடுத்தது, அதாவது அமாவாசை அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி முதல் நாள் சண்டே, அன்றைக்கி வந்து நான்வெஜ் செஞ்சதுனால வீடு வாசலில் எதுவுமே வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. காலையில் தான் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் செய்யலான்னு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே கரண்ட் இல்லை, இருந்தாலுமே பரவாயில்லன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கடலைப்பருப்பு சட்னி தான் வைக்கலான்னு அதை தான் வறுத்து எடுத்துட்டேன். எப்படியும் குளிச்சுட்டு வந்து தான் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால டிஃபன் வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சட்னியும் வைக்கலான்னு பார்த்தா இந்த கரண்ட் வேறு வர மாதிரி தெரியல. ஓகே, லஞ்சுக்கு தேவையானது கொஞ்சமாக ரெடி பண்ணி வைக்கலாம், அதுக்குள்ளே கரண்ட் வந்துடும்னு துவரம்பருப்பு குக்கரில் போட்டிருக்கேன். கீரை கூட்டுக்காக சிறுகீரையை கட் பண்ணி வச்சுட்டேன். இருக்க வெயில் வேறு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இந்த கிச்சனில் வேறு நிற்கவே முடியல. எங்கள் வீடாக கொஞ்சம் ரொம்பவே அனல் அதிகமாக இருக்குது. அதனாலேயே மேக்ஸிமம் நான் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இன்னும் சொல்லப்போனால் சமையல் வேலையை கூட நான் முடிச்சிட்ருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா வெறும் கட் பண்ணி மட்டும்தான் வச்சோம். ஏன்னா வந்து பொது ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து கட் பண்ணி வச்சுட்டு சட்னி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானமாக தான் சமையல் பண்ணேன். நான் இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது தான் பசங்க வந்து சொன்னாங்க, அங்கே ஹாலில் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா ஒரு லைன் தான் இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் கிச்சனில் மட்டும்தான் கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து லைன் மாற்றி வச்சதுக்கப்புறம் கரண்ட் வந்துடுச்சு. ஓகே, அந்த கேப்பில் கட் பண்ணுற வேலையாவது நம்ம முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். வறுத்து வச்ச கடலை பருப்பு, பச்சை மிளகா, 1/4 மூடி தேங்காய், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நைஸாக அரைச்சோம்னா சட்னி ரொம்ப குழன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியை ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே புளி வர சேர்த்துருக்குறோம். இப்போ இது வதங்குற டைமில் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கணும். சரியாக வதங்கலைன்னா வெங்காயம்லாம் வந்து அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதித்து வரும்போது திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஆனால் கொதித்து வரும்போது சட்னி வந்து திக்காகிடுச்சு. அதனால் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கொதித்து வர டைமில் தான் தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னி வந்து டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷமாவது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சாச்சு. இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் வந்து தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மாவு எடுத்து ரெடியாக வெளியே வச்சாச்சு. மத்தியானம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். எல்லாத்தையும் வந்து தாளிக்கிற வேலை மட்டும்தான். இப்போ கிச்சனில் இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு மற்ற வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை சாமான்லாம் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணி மாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பூஜை சாமானும் தேய்ச்சி பூஜையும் பண்ணிட்டேன். ஒரு சில கிளிப்பிங் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே வேலை செஞ்சுட்டே போனால் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டேன். நான் லாஸ்ட் நியூ இயர் விலாக்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது, அப்போ தான் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் ஹெவியாக செய்வேன். இன்னுமே வந்து அதிகமாகிடுச்சு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் ரொம்ப வலி அதிகமாக இருந்தது. என்னால் வேலையே செய்ய முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருந்தேன். கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் கூட கொஞ்சம் அப்படி தான் விட்டுட்டேன். என்னால் செய்யவே முடியல. பெரியவ வீட்டில் இருந்தால்னா அவள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். அந்த வீக் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்கூல் இருந்தது. நியூ இயர்க்கு அப்புறம் தான் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவள் மத்தியானம் தான் போயிருந்தாள். 10th எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் அன்றைக்கி வந்து மத்தியானம் தான் அவளுக்கு ஸ்கூல் இருந்தது. நான் முதல்லே சொன்ன மாதிரி கடன்னு எல்லா வேலையும் முடித்து பூஜையும் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து சமையல் வேலை பண்ணணும். அவள் வந்து 1 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். அதனால் வந்து சமையல் வேலை பண்ணணும் இல்லையா, அதனால் பூஜை வேலையை முடிச்சுட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்.
நான் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அவங்க அப்பா வீட்டில் இருந்ததுனால இந்த மாதுளம்பழத்தை எடுத்து கொடுத்துட்டு அவர் அழகாக உரித்து கொடுத்துட்டாரு. இதை ஜூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பழமாக கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஜூஸ் போட்டோம்னா அழகாக குடிச்சிருவாங்க. இந்த சம்மர் டைமில் இருந்தாலும் ஏதாவது சில்லுன்னு கேட்குறாங்க. அதனால் இருந்தாலும் நான் ஐஸ் போடாமல் தான் கொடுப்பேன். வெறுமனே அப்படியே ஜூஸ் போடுறத விட இதை சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஜூஸ்லையுமே அது கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்தோம்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சி தரும். அதனால் அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நம்ம ஜோடியாக்கில் என்ன தான் ஜூஸர் இருந்தாலும் நம்ம நார்மல் மிக்ஸி கப்பில் தான் ஜூஸ் போடுவோம். யாரும் அதை எடுத்து மறுபடியும் அதை கழுவி அதை ஜூஸ் போட்டு மறுபடியும் அதை கழுவி வைக்கிறதுக்கு பொறுமை இல்லை. அதனால் நார்மல் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் நிறையவே ஊற வச்சுட்டா பசங்க இருந்தாலுமே பரவாயில்ல, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே கொடுங்கன்னிட்டாங்க. சரி ஓகே, ஜூஸில் கொஞ்சம் கலந்துட்டு இந்த ஜார்லேயே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போல்லாம் இதில் தாங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறது. ஆனால் நான் ஃபஸ்ட் நாள் வந்து சொல்லிட்டேன், இதை நீங்கள் குடிக்கிறது பெருசு கிடையாது, குடித்த உடனே இதை கழுவி வைக்கணும். ஏன்னா அந்த ஸ்ட்ரா வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அது காஞ்சி போட நம்மளால் வாஷ் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன். அதுலேருந்து அவங்க எப்போ குடித்தாலுமே உடனே வந்து கழுவி வச்சுருவாங்க. பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் ஒரு கப் குடிச்சிட்டு அவங்க அப்பாவுக்கு மட்டும் மோர் கலந்து வச்சுட்டேன். இந்த மாதுளம்பழத்தை குறித்து கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் வெளியே போயிருந்தார். வந்த பிறகு குடிப்பார் அப்படின்றதுக்காக வந்து ரெடியாக மோர் கலந்து வச்சுட்டேன். என்னடா வெளியே போயிருந்தாலும் ஆனால் என்னமோ பக்கெட் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பெயிண்ட் பக்கெட் தாங்க அது. ரூஃப் பெயிண்ட்டு. ரூஃப்க்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே எங்களுக்கு ஃபால் சீலிங் போட்டு கூட ரொம்ப அனலாக இருக்குது. அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. அதனால் வந்து லாஸ்ட் இயரே வந்து பண்ணலான்னு இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்து மனசு கேட்கல. ஏன்னா வந்து மொசைக் தரை போட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் போய் எதுக்காக அந்த பெயிண்ட் அடிக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் இப்போ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே ஈஸி சிம்பிள் சமையல் தான். ஆனால் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சது, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. துவரம்பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து ரசத்துக்கு போட்டுட்டு கொஞ்சமாக கடைஞ்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். பசங்களுக்கு நெய் பருப்புக்காக கொஞ்சம் வந்து கீரை கூட்டுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். பசங்க 2 பேருக்குமே இந்த பருப்பு சாதம்னா ரொம்பவே பிடிக்கும். 2 வேளைக்குமே அதையே கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரசம் தான் தாளிச்சிக்கிட்டேன். ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் பருப்பு தாளிச்சிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறமா அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இது தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா கம கமன்னு இருந்தது. பசங்க வந்து இதை அப்படியே கூட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திக்காக இருக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டதுனால டக்கு டக்குன்னு வந்து தாளித்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை இறக்கி வச்சுட்டு கீரையை வந்து தாளித்து விட்டுட்டேன். கீரைக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுட்டேன். இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த துவரம்பருப்பை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை இறக்கி வச்சாச்சு. எனக்கு வந்து துவரம்பருப்பு சேர்க்குறத விட சிறுபருப்பு சேர்த்தோம்னா ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிமேல் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஒருவல் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நல்லெண்ணெய் பாதி, கடலெண்ணெய் பாதி சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எண்ணெயிலே மிளகாய் தூள் சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடும். அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அப்படியே மூடி வச்சு அப்பப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. பசங்க 2 பேருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது ஃபுல்லுமே அவங்களே கூட காலி பண்ணிவிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இது சூடாக செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தானே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் வந்து சூடாக செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரமும் தேய்ச்சாச்சு. இன்றைக்கி சிம்பிளான ரொம்பவே ஈஸியான சமையல் தான். ஆனால் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இது காலையில் வச்சுருந்த சட்னி மீதி இருக்குது. இது வந்து பருப்பு நெய், நெக்ஸ்ட் வந்து கீரை கூட்டு, ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, சாதம். இது தாங்க இன்றைக்கி செஞ்சது. இப்போ இதை பிளேட்டில் பரிமாறிக்கலாம். அவங்க அப்பாவும் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொன்னார். அதனாலே அவருக்கு வந்து பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். லட்சுவும் ஸ்கூலுக்கு கிளம்பணும், அவளுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவா. இந்த வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. அவளுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது. சஷ்முக்கு ஆல்ரெடி லீவ் விட்டுட்டாங்க. அவள் வீட்டில் தான் இருக்கிறா. இவளுக்கும் இந்த 1 வாரம் தான் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அன்றைக்கி மதியத்துக்கார கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அன்றையோட 10th எக்ஸாமும் முடியுது. அதனால் அன்றைக்கி மட்டும்தான் ஆஃப் டே இருந்தது. காலையில் போகிறது ஓரளவுக்கு தெரியல. காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போயிடுவாங்க. அதோட ஈவினிங் வருவாங்க, தெரியாது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவளுக்கு. ஒரு வழியாக அவங்கள அனுப்பிட்டு உள்ளே வந்தாச்சு. இனிமேல் தாங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்லான்னு இருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து டயர்டாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பூ பூத்துருந்தது. ஒன்று வந்து பறிச்சாச்சு, ஒன்று மட்டும்தான் இருக்குது. செடிக்கு அன்றைக்கி தண்ணி கூட ஊற்றலை, ஈவினிங் தான் ஊற்றணும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி 4, 5ன்னு பூத்திருக்கும். அந்த டைமில் நான் பறிக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் வந்து பறிக்கவே மாட்டேன். செடிக்கு தண்ணி ஊற்றாததை பார்த்த உடனே எனக்கு மனசே கேட்கல. ஆனால் வெயில் நேரத்தில் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இல்லையா? அதனால் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் தான் வந்து தண்ணி விட்டேன். இந்த பெயிண்ட் வேறு வாங்கி வச்சிட்டோம். ஆனால் பெயிண்ட்ரு எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே பெயிண்ட்ரு வரவே இல்லை. இந்த வெயிலே முடிஞ்சிடும் போல இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து டிசம்பர்லேயே வர சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து அப்போ மழை டைம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ பிப்ரவரியில் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா அவருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, ஒரு பர்சனல் ஒர்க்கு, அதனால் வந்து வர முடியல. நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி, வர முடியாத சூழ்நிலை. சரி ஓகே, அவர் எப்போ வராரோ வரட்டுன்னு சொல்லி விட்டுட்டோம். அப்படி இப்படி இந்த மாதிரி டேபிள் ஃபேன் வச்சு தாங்க வந்து சமாளிச்சிட்ருக்கோம். ஒரு ஃபேனில் வந்து இருக்கவே முடியறதில்ல. இப்படி தான் ஃபேன் வச்சு சமாளிச்சிட்ருக்கோம். பகல் டைமில் ஏசி மட்டும் போடவே மாட்டோம். ஏன்னா ஏசியில் இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியாது. அதனால் ஏசி யூஸ் பண்ணவே மாட்டோம். நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் முடியல அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.